சிலுக்கு சிலுக்கு சிங்காரி சிங்காரி கதையை சொல்றேன். வணக்கம் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. ஸோ இப்போ எந்த படத்தை பற்றி விமர்சனம் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம மோகன்லால் பிருத்திவிராஜ் காம்போவில் வந்திருக்கிற எம்புரான் லூசிஃபர் பார்ட் 2. ஸோ இந்த படத்தோட கதை சுருக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லூசிஃபர் 1 எங்கே விட்டாங்களோ அதோட கண்டினியூட்டி மாதிரி தான் இதை கொண்டு போயிருக்காங்க. அதாவது லூசிஃபர் 1ல் ஸ்டீஃபன் என்கிற மோகன்லால் அவர் வந்து எல்லாத்தையும் பொறுப்பையும் கொண்டு வந்து டொமினோ தாமஸ் கிட்ட கொடுத்துட்டு அவரே காணாமல் போயிடுவார். எங்கே போனார்னே தெரியாது. நம்மளுக்கு காட்டியிருப்பாங்க, பட் படத்தின்படி அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. ஸோ அதுலேருந்து ஆரம்பித்து இங்கே உள்ளே வந்து பார்த்தா 5 வருஷம் ஓடிடுது. 5 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, யார்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்துட்டு போனாரோ அவரே கெட்டவனாக மாறிடுறாரு. யார் கூட சேரவே கூடாதோ அவர் கூட கை கோர்த்து அரசியலில் தன்னோட பயணத்தை தொடர்றாரு. ஸோ அது கேரளாவுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சனால நம்ம கோவர்த்தனன், அந்த படத்தில் வந்த கோவர்த்தனன் கேரக்டர், அவர் வந்துட்டு மீண்டும் ஸ்டீஃபன் வா கேரளா காப்பாற்றுவோம், பிளான்ட்டை காப்பாற்றுன்னு அவர் கூப்பிடுறாரு. ஸோ இந்த பக்கம் மோகன்லால் அவர் ஒரு கேங்ஸ்டராக தான் அந்த இதில் நம்மளுக்கு முடிச்சிருப்பாங்க. ஸோ அவரோட அந்த பணியை கண்டினியூ பண்ணுறாரு. ஸோ அவரை இன்டர்போல் ஆஃபீஸர் தான் தேடுற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் காட்டுறாங்க. ஸோ அவருக்கு இது தெரியறதுனால அவர் தான் இறந்து போன மாதிரி ஒரு செட்டப்பை ரெடி பண்ணிட்டு அவர் கேரளாவுக்கு திரும்ப வராரு. கேரளாவுக்கு திரும்பி வரும்போது இவர் யார் கூட கை கோர்த்துருக்காருன்னு வரும்போது அவங்க 2 பேரும் ஆல்ரெடி நம்மளுக்கு படத்தோட இன்ட்ரோலே அவங்கள காட்டிடுறாங்க. அவங்க யாரோட குடும்பத்தை வந்து நிர்மூலமாக்கியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம பிருத்திவிராஜோட குடும்பத்தையே சின்ன வயசுல நிர்மூலமாக்கியிருப்பாங்க. ஸோ பிருத்திவிராஜ் வந்து அப்பத்துலேருந்தே இவங்களை பழி வாங்கணுன்ற ஒரு எண்ணத்தோட காத்துட்டு இருப்பார். ஸோ 2 பக்கமும் மோகன்லாலுக்கும் பிருத்திவிராஜுக்கும் ஒரு காமனான எனிமியா இப்போ இந்த 2 பேர் இருப்பானுங்க. ஸோ இவங்க 2 பேர் என்ன பண்ணாங்கன்ற மாதிரி தான் அந்த படம் ட்ராவல் ஆகும். ஸோ படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன ஃபர்ஸ்ட் திங் அப்படின்னா, இந்த படத்தோட பிளாட்டை இவங்க கொண்டு போன விதம். அதாவது பெரிய கதை அப்படின்றது இந்த படத்துல எதுவுமே இல்லை. ஆனா இவங்க ஆரம்பத்துல கை வச்ச இடம், இந்த பொலிட்டிக்கல் விஷயமா இவங்க எடுத்த விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 2002ல் நம்ம இந்தியாவில் நடந்த அந்த கலவரத்தை பேஸ் பண்ணி அதை மையமாக வச்சு அங்கே என்ன நடந்திருக்குன்றத நம்மளுக்கு ஒரு சின்ன விஷயங்களா சீன்ஸை காட்டியிருப்பாங்க. அது நிஜமாவே பார்க்கவே முடியாது, ரொம்ப கொடூரமாக இருக்கும். ஸோ அந்த பிளாட்டாக, அந்த பொலிட்டிக்கல் பிளாட்டாக இருக்கட்டும், அண்ட் தென் இப்போ அரசியலில் என்ன நடக்குது, மதத்தை வச்சு எப்படி அரசியல் பண்ணுறாங்கன்றதையுமே காட்டின விதமும் அதை டச் பண்ண விதமும் நல்லா இருந்தது. 2வது, இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி சீரியஸ்லி அவ்வளோ சூப்பராக இருந்தது. விஷுவல்ஸ் ஒவ்வொரு நாடாக ட்ராவல் பண்ணுவாங்க, எல்லாமே விஷுவலாக பக்காவாக இருந்தது, பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்ததுன்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து இந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ, அந்த ஃப்ரீடம் கொடுத்தா தான் அந்த விஷுவல்ஸ் நமக்கு தெரியும், அதை நம்மளால் உணர முடியும். அதை பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரொடக்ஷன் வேல்யூவும் சினிமாட்டோகிராஃபி எனக்கு பயங்கரமாக ஒர்க் ஆச்சு, ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னு சொல்லணும். அண்ட் தென் மோகன்லால் அவரோட கரிஷ்மா இந்த படத்தில் கம்ப்ளீட்டாக அவரோட கரிஷ்மா தான் அந்த படத்தை தன்னோட ஷோல்டரில் தூக்கிட்டு போயிருக்குன்னு சொல்லணும். அவர் வர இடங்கள் எல்லாமே பயங்கரமாக இருந்ததுங்க. நிஜமாக பிஜிஎம் மற்றது எல்லாத்தையும் தாண்டி அவர் வந்து அந்த ஸ்க்ரீனை ஃபில் பண்ணும் போதே நம்மளுக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகுது சீரியஸ்லி. அதுவும் அந்த ஃபாரஸ்ட்டில் வர அந்த இடம் வந்து புல்லரிச்சிரும். எனக்கு ரொம்பவே பிடிச்ச சீனா அது சீரியஸாக பயங்கரமாக இருந்தது. அண்ட் தென் பிருத்திவிராஜ் போன படத்தில் லூசிஃபர் 1ல் வந்துட்டு செகண்ட் ஹாஃபில் ரொம்ப சின்ன டைம் தான் அவருக்கு இருக்கும், பட் அதை ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பார். அதே மாதிரி தான் இதுலேயும் அங்கங்கே வருவார், பட் அவர் வர இடங்கள் எல்லாமே தாறுமாறாக இருந்தது. அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸுமே நல்லா இருந்தது. இவங்க 2 பேரையும் தாண்டி நம்மளை வேற ஒருத்தர் பார்க்க வைக்கிறாங்க அப்படின்னா நம்ம மஞ்சு வாரியர் தான். போன படங்கள்லாம் ரொம்ப சைலண்ட்டாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70-80% வரைக்கும், 80% நேரம் வரைக்கும் அவங்க வந்து ஒரு மோகன்லாலை எதிர்க்கிற ஒருத்தராக இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த டோன் மாறும். பட் இந்த படத்தில் ஆரம்பத்துலேருந்தே அந்த மாதிரி தான். பட் கதாபாத்திரத்தை ரொம்ப உள்வாங்கி ரொம்ப அழகாக ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரையும் தாண்டி ஒருத்தர் நம்மளை பார்க்க வைக்கிறாங்கன்னா அவங்க மஞ்சு வாரியர் தான். ஸோ அவங்க 3 பேரோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மற்றவங்களும் அவங்களோட கதாபாத்திரங்க என்ன வேணுமோ அதை சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பிடிச்சிருந்ததுன்னா அவ்வளோதான் எனக்கு பிடிச்சிருந்தது. இதில் படத்தில் நிறைய தியேட்டரிக்கல் மூமெண்ட்ஸ் வரும். படத்தில் நிறைய இல்லை, தியேட்டரிக்கல் மூமெண்ட்ஸ் தான் படமே இருக்குது. ஸோ அது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அப்படின்னு எனக்கு குறிப்பிட்டு சொல்ல போனால் அந்த ஃபாரஸ்ட் நான் சொன்னல, அந்த சீனில் அந்த ஃபைட் ஒன்று வரும், ரொம்பவே சூப்பராக இருந்தது. எனக்கு அந்த ஃபைட்டு எனக்கு வந்து டாப் கிளாஸில் இருந்தது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ என்ன இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, இவ்வளோ எடுத்தவங்க இதுக்கு நடுவில் ஒரு கதையை வந்து ஏதாவது யோசிச்சு கதையை கொஞ்சம் நவுத்தி அந்த ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஏற்றி எதையாவது ஒன்று பண்ணியிருக்கலாம். ஒரு பிளாட்டும் சரியாக இல்லாமல் அதை நகர்த்ததுக்கான ஸ்க்ரீன் பிளேவுமே ரொம்ப வேகமாக இல்லாமல் ரொம்பவே ஸ்லோவாக ஒரு ஆமை மாதிரி தான் போயிட்டு இருந்தது. நான் சொன்ன மாதிரி படம் வந்துட்டு நிறைய ஊர்களுக்கு ட்ராவல் ஆகுது, பட் ஸ்க்ரீன் பிளே அந்த அளவுக்கு வேகமாக
ட்ராவல் ஆகல. அதுதான் பிரச்சனை. ரொம்பவே வந்து ஸ்டக்கான ஃபீல் தான் கொடுக்குது. அதுலேயும் சொல்ல போனால் லூசிஃபர் ஒன்னோட மிகப்பெரிய சக்ஸஸ் என்ன அப்படின்னா அந்த கதை ஓட்டத்தோடு இருக்கிற அந்த மாஸ் மூமெண்ட்ஸ் பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. அதே மாதிரி ஒன்ஸ் மோகன்லால் வந்து ஸ்டெப் அப் ஆகி அவர் யாருன்ற ரேஞ்சுக்கு நம்ம அவர் காட்ட ஆரம்பிச்சது படம் விறுவிறுன்னு போகும், பயங்கரமாக இருக்கும். அதுவும் ஸ்லோ தான், பட் ஸ்டில் அந்த படத்தில் கொடுத்த அந்த மாஸ் மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், அந்த கதை சொன்ன விதமாக இருக்கட்டும், படத்தோட இசையாக இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. பட் இந்த படத்தில் அதுதான் பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. பிளாட்டும் பெருசாக நம்மளுக்கு புரியுற மாதிரி இல்லை, ஸ்க்ரீன் பிளேவும் ஃபாஸ்ட்டாக நவுற மாதிரி இல்லை. இது எல்லாத்தையும் கடந்து வந்துன்னு பார்த்தா இசையும் நம்மளுக்கு அவங்களுக்கு பக்கபலமாக இல்லாது மிகப்பெரிய லெட் டவுனாக இருந்தது. ஏன்னா பாடல்களும் பெருசாக கேட்குற மாதிரி இல்லை. டைட்டில் ட்ராக் ஓகேவா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. பட் அதை தாண்டி பிஜிஎம்னு வரும்போது ரொம்ப 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 லெட் டவுன் தான். போன படத்தில் அதுவும் அந்த கிளைமேக்ஸில் ஸ்டீஃபன் எங்கே நம்மளுக்கு காட்டும்போது அவர் ரஷ்யாவில் இருக்கிற அந்த இடத்த காட்டுறப்போ அங்கே வர ஒரு பிஜிஎம் ஸ்கோர் கூட இங்கே இல்லை. அதாவது அந்த படத்திலே லூசிஃபர்லேயே நீங்கள் எந்த சீனில் ரொம்ப ரொம்ப பிஜிஎம் சுமாராக இருக்குன்னு சொல்கிறீங்களோ அந்த மாதிரி ஒரு பிஜிஎம் சுமாரான பிஜிஎம் கூட இந்த படத்தில் இல்லை. ஸோ இசை வந்து ஒரு மிகப்பெரிய லெட் டவுன், பாடல்களும் பெருசாக இல்லை. ஸோ எனக்கு கதையோட்டத்தோடு பார்க்குற அந்த மாஸ் மூமெண்ட்ஸ் ஒர்க் ஆகிறது பயங்கரமாக ஒர்க் ஆகும். ஸ்டில் தேட்டரிக்கல் மூமெண்ட்ஸ் தான் வரும்போது நல்லா இருந்தாலும் பட் ஸ்டில் அந்த கதையோட்டத்தோடு வரும்போது அது நல்லா ஒர்க் ஆகும். மோரோவர் இந்த படம் கிட்டத்தட்ட 3 மணி நேரம், கிட்டத்தட்ட 3 மணி நேரம். அதில் ஒரு 3/4 மணி நேரம் ஸ்லோமோலே போயிடுச்சு. ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் ஓவர் யூசேஜ் ஆஃப் ஸ்லோமோ பயங்கரமாக இருக்கும். நடந்த அவர் காட்டும் போதெல்லாம், அவர் ஃப்ரேமில் வரும்போதெல்லாம் ஏகப்பட்ட ஸ்லோ மோஷன் ஷாட்ஸுமே வந்து படத்தோட அந்த வேகத்தை கண்டிப்பாக கில் பண்ணிடும், அந்த மொமெண்டத்தை கில் பண்ணிடும். அதுதான் அந்த படத்தில் பெரிய ட்ராபேக்காக இருக்குது. ஸோ இது எல்லாமே எனக்கு குறைகளாக தெரியுற ஒரு விஷயம். பட் ஓவராலாக எம்புரான் வந்து என்ன எந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இருந்தது அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி சினிமாட்டோகிராஃபி, ப்ரொடக்ஷன் வேல்யூ, மோகன்லால் அண்ட் பிருத்திவிராஜோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அந்த ஃபாரஸ்ட் ஃபைட்டுக்கு 100க்கு வந்து நான் 55 கொடுப்பேன். லூசிஃபர் 1 கிட்ட இல்லை, அது எங்கேயோ இருக்குது, இது எங்கேயோ இருக்குது. லூசிஃபர் 1 பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லூசிஃபர் 1 உங்களுக்கு ஓகேவா இருக்கும். லூசிஃபர் 1 உங்களுக்கு பிடிக்கலன்னா தயவுசெய்து இந்த படத்தை அவாய்ட் பண்ணுங்க, பெட்டர் நீங்கள் அதெல்லாம் தப்பிச்சுப்பீங்க. இல்லை லூசிஃபர் 1 பார்க்கல, நான் மோகன்லால் அட்டான் பார்க்கணும் பாருங்கள், உங்களுக்கு தேட்டர்கள் மூமெண்ட்ஸ் தான் இருக்கும். லூசிஃபர் 1 பிராண்டுன்னு பண்ணாமல் இது ஒரு எம்புரான் தனி பிளாட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே, நீங்கள் லூசிஃபரோட கம்பேரே பண்ணக்கூடாது. சாலதா மக்களே, மீண்டும் அடுத்த வாரம் வேறு நல்ல திரைப்படம், வேறு சொன்ன வேறு முன்னோட்டத்தோட உங்களை சந்திக்கிறேன். பயப்பட உங்கள் விஜய் ராஜகன். இது நம்ம ஷோ ரீல் வந்து போச்சு. எப்பா சாமி போதும்டா, ஓட்டுறது ரீல் அந்து போச்சு.